ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கோவாவில் டே 1 மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்டு தான் எல்லா ரைடரும் போயிட்டுருக்கோம். இது இப்போது வாகாட்டார்ன்ற பிளேஸில் மோட்டோவர்ஸ் ஈவெண்ட் நடக்குது. இங்கே பாகா பீச்சிலேருந்து அந்த வாகாட்டார் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எல்லா ரைடரும் ஒரு சிங்கிள் லைன் ஃபாலோ பண்ணி மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். இந்த மோட்டோவர்ஸ் ஈவெண்ட் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம குரூப்லேயே 4-5 இயர்ஸ், மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் கண்டினியூஸாக வரவங்களும் இருக்காங்க இந்த மோட்டோவர்ஸ்க்கு. சென்னை பில்ஸோட கேப்டன் ஜாவித் ப்ரோ அவர் நேற்று ஈவினிங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டு எல்லாமே வாங்கிட்டு இப்போ எங்கள் கையிலேயே கொடுத்துட்டார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டில் ப்ரோக்ராமோட பேம்ப்ளெட் இருக்கும், என்னென்ன டைமில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷெடியூல் இருக்கும். ப்ளஸ் ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டு விரிஸ்ட்டில் கட்டுற மாதிரி ஒரு பேண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் பாஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அது கையிலே தான் கட்டியிருக்கணும். அது மிஸ் ஆச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா ரோட்டை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது போலையே, அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இங்கே நிறையா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. எல்லா ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் இங்கே பார்க்க முடியுது. ஒரு சில பேர் அவங்களோட ராயல் என்ஃபீல்டை அப்படியே சூப்பர் பைக் மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இது ராயல் என்ஃபீல்டு தானான்னு அந்தளவுக்கு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலாக கூகுளில் வாகாட்டார் மோட்டோவர்ஸ் ஈவெண்ட் பிளேஸ் செக் பண்ணும்போது 7 கிலோமீட்ரு 35 மினிட்ஸ் காமிச்சது. ஸோ அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக சின்ன ரோடு தான், ரொம்ப பெரிய ரோடெலாம் இல்லை. இதில் ராயல் என்ஃபீல்ட் பைக்கால் தான் ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு டிராஃபிக் ஜாம் ஹெவியாக தான் இருக்குது. மோட்டோவர்ஸ் ஈவெண்ட் வாகாட்டார் ரீச் ஆயாச்சு. ஸோ நான் இன்னும் போகணுன்னு நினச்சேன், பட் கரெக்டான பிளேஸுக்கே வந்தாச்சு. ஸோ இனி பைக் பார்க் பண்ண வேண்டியதான். இப்போது பக்கத்தில் எதுவும் பார்க்கிங் இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டீம் எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் மொத்தமாக வந்தோம். பைக் பார்க் பண்ணிக்கிட்டு வர்றதுக்குள்ளே யார் யார் எங்கே இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு 5 பேர்கிட்ட தான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். டீ காட்டுறாருல, இவர் தான் உது ப்ரோ. மீடியர் 350 650 மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. இவங்க எந்த ஸ்டேட்டுன்னு தெரியல, எல்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது. ஒவ்வொரு பிளேஸும் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. புல்லட் 650 லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஷோக்கு வச்சுருக்காங்க. சேம் அதே புல்லட்டு ஓல்டு மாடல் கிளாசிக்கலாக எப்படியா இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்ஜின் அது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இருக்குது. ஓல்டு கிளாசிக் மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. புல்லட் 650cc. சென்னை பில்ஸ் குரூப் வீடியோ எல்லாம் ஒன்றா இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்த்துட்ருக்கேன். ராயல் என்ஃபீல்டுக்கான அத்தனை அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. செயின் லூப்பில் இருந்து ஃபுட் ரெஸ்ட்டு, என்னென்ன புதுசாக என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது.
நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் ஸ்பேர்ஸ்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது. நம்ம அயன்ராவும் ராமும் பசில்ஸ் கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பைக் வீலிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ரோட்டில் வீலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாஸ் பண்ணுறது அந்த பட்டன் நம்புமா? பாஸ் பண்ணுறது அந்த பட்டன் நம்புமா? ராயல் என்ஃபீல்டில் பைக் ஸ்டண்ட் பார்த்துட்ருக்கேன். குரில்லா 450 பைக்கில் ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பைக் இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான், பட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இது டர்ட்டு ட்ராக்கு. ஸோ இதில் என்னென்னா கீழே விழுகாமல் நிறைய ரவுண்ட்ஸ் அடிக்கணும். அந்த யார் ஹையஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமில் வின். ஸோ அந்த டர்ட் ட்ராக் தான். டைம் இப்போது அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கும். மோட்டோவர்ஸோட மியூசிக் ஷோ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. செம்ம க்ரௌடு. இவ்வளோ க்ரௌடு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான், சின்ன சின்ன கிளிப்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னால் அதிகமாக பேசினாலும் பெருசாக கேட்காது. என்னடா WWE அண்டர்டேக்கர் மியூசிக்லாம் போட்டு விட்றீங்க? உண்மையிலே அவர் வராதா இல்லை மியூசிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்களா? Making them sing like Les Miserables, while whistling like LD. Every time that I am
மணி இப்போ 12 இருக்கும். மியூசிக் ஷோ முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து இப்போ எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். வாகாட்டர் அந்த மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்லேருந்து நியர்பையில் என்ன பீச் இருக்குன்னு பார்த்ததுல அஞ்சனா பீச் இருந்தது. ஸோ அதனால் அஞ்சனா பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸாக மெதுவாக ரூம் போகலான்னு சொல்லிட்டு பீச் வந்திருக்கேன். நல்லா இருக்குது. நைட்டு அரௌண்ட் ஒரு 12:30 கிட்டே இருக்காச்சு. நல்லா இருக்குது பீச். லைட்டிங்லாம் போட்டு சாப்பிடுவான்னு தான் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கானுங்க. நம்ம பீச்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கஸ்டமரை நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து செம்மையாக லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். கம்ப்ளீட்டட்.